இந்தியாவில் உள்ள பெரிய ஸ்கேமா இப்போ வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கு 2G ஸ்பெக்ட்ரம். 2G இது ஓவர்டேக் பண்ணி போய் கடந்த 4 வருஷத்துல அங்க போயிருச்சு. அப்ப இது எவ்வளவு பெரிய ஸ்கேமும் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆண்டுக்கு அரசு கொடுக்கப்பட்ட வெள்ளரிக்கையின் அடிப்படையில 45,000 கோடி சேல்ஸ். இப்போ அமலாக்கத்துறையோட விசாரணையில 50% மேல கணக்குல காட்டல. 90,000 கோடிக்கு விற்பனை ஆகி அப்ப 45,000 கோடிக்கு மேல கணக்குல காட்டல. ஒரு ஆண்டுக்கு 45,000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 4 வருஷம் ஆயிடுச்சு டிஎம்கே ஆட்சிக்கு வந்து தோராயமா 2 லட்சம் கோடி நெருங்கிருச்சு. 2022ஆம் ஆண்டு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் டாஸ்மார்க்ல விற்பனை ஆகிற தொகைக்கு நிகரான பணம் கணக்கில் வராம கள்ளச்சந்தையில விற்பனை சுத்திக்கிட்டு இருக்குது. தமிழக அரசுக்கு பெரிய அளவுல வருவாய் இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இப்போ இடி இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு முழு அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குது. ஒரு கேஸுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு 75 ரூபா முதல்ல 100 ரூபா வரைக்கும் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. கடந்த ஒரு வருடம் 6 மாத காலத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கேஸ் விட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு 123 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுறத அரசு கணக்காட்டு. ஒரு நாளைக்கு தோராயமா 1 கோடி பாட்டில். 1 கோடி பாட்டிலுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா மணிக்குன்னா ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா, மாசத்துக்கு 30 கோடி, வருஷத்துக்கு 3,600 கோடி. அப்போ ஒரு 3 விதமான ஸ்கேம், 3 விதமான வகையில இவங்க போறாம பணத்தை ஊழல் பண்றாங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சுதான் வந்து இன்னைக்கு ஈடி வந்து இவ்வளவு பெரிய அளவுல அடுத்த கட்ட முயற்சியில போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் உயர் நீதிமன்ற உறுதிமொழி ஆணையாளர் வழக்கறிஞர் திரு பாலகிருஷ்ணன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப கடந்த 2 நாளா அமலாக்கத்துறை சோதனைகள் தமிழ்நாட்டுல முக்கியமான இடங்கள்ல, குறிப்பா டாஸ்மாக் நிறுவனங்களை குறிவைத்து மதுபான ஆலை தமிழ்நாடு டாஸ்மாக் அலுவலகத்துல குறிவைத்து ரைடு நடத்திட்டு வர்றாங்க. செந்தில் பாலாஜி மீது ஏற்கனவே வந்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. அது தொடர்பாக தான் இந்த சோதனை நடைபெற்று வருகிறதா சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து செந்தில் பாலாஜியோட வழக்கு ஏற்கனவே வந்து அமலாக்கத்துறையால் போடப்பட்டது. நிலுவையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 2014-15 காலகட்டத்தில் உள்ள போக்குவரத்து துறையில் நடந்த முறைகேடுக்காக, ஊழலுக்காக. சரிங்களா? அந்த வழக்கோட விசாரணை 4ஆம் தேதிக்கு சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருந்தாங்க. இப்போ வந்து 14ஆம் தேதிக்கு மாத்திருக்காங்க. ஆனா 4ஆம் தேதி விசாரணைக்கு வரலையே சார்? விசாரணைக்கு லிஸ்டே போடல. வரல. அங்க அதுக்கேற்ற மாதிரி அங்க லிஸ்ட் இருக்கும்ல. இதை விட பெரிய பெரிய வழக்குகள், அவசர வழக்குகள் இருக்கும். அதனால லிஸ்ட் போட முடியாம இருக்கு. ஏன்னா இந்த வழக்கு வந்துட்டு கூட கொஞ்சம் பேசுறதுக்கு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால 14ஆம் தேதி வந்து மார்ச் 14ஆம் தேதி வருது. இந்த மாசம் 14ஆம் தேதி அதுக்கு தேதி மாத்தி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அங்க அமலாக்கத்துறை வந்து பெயில வந்து கேன்சலேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அதுவும் அதே 14ஆம் தேதி அன்னைக்கு வர நிலுவையில் இருக்குது. இந்த சூழ்நிலையில வந்துட்டு இவர் செந்தில் பாலாஜி அவருடைய வீடுகள், அவருடைய நண்பர்கள் வட்டாரத்துல சில பணப்புழக்கம் இருக்கிறத மூலம் வந்து அவங்க வந்து கணிக்கிறாங்க. அப்ப அதையும் சேர்த்து கொண்டு போகணுன்ற வகையில் அமலாக்கத்துறை கணிக்குது. அமலாக்கத்துறை காரணம்னா அமலாக்கத்துறை மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணல. அமலாக்கத்துறைக்கு ஆல்ரெடி வந்து புகார் வந்து சில பேர் அனுப்பியிருக்காங்க. அதையுமே சொல்லணும்னா வந்து அந்த டிஎம்கே கட்சியில் உள்ளவர்களே செஞ்சிருக்காங்க. அது எல்லாமே இப்ப நான் ஒவ்வொன்றா வரிசையா சொல்லிடுறேன். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு முதல்ல வந்து செந்தில் பாலாஜியோட ரொம்ப நெருக்கமான நபர்களா கரூர்ல இருக்கிறவங்க, சென்னையில இருக்கிறவங்க, கரூர்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வந்து எம்சிஆர் சங்கர் ஆனந்த்னு சொல்லிட்டு அவர் பிடபிள்யூடி கான்ட்ராக்டர். ஆமா, அவரு டிரான்ஸ்ஃபார்மர் கூட கான்ட்ராக்டர். ஆமா. அவர் வந்து அந்த எந்த விதமான கரூர் ஏரியாவுக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த விதமான கான்ட்ராக்டும் அவருக்கு மட்டும்தான் போகும். அவர் சொல்ற ஆளுகிட்ட மட்டும்தான் போகும். அந்த மாதிரி. அதே போல பாத்தீங்கன்னா வந்துட்டு கொங்கு மெஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் மணின்னு ஒரு வச்சு நடத்துறாரு. அவர் வந்து இவருக்கு செந்தில் பாலாஜிக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர். அவருக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா வந்து சக்தி மெஸ் கார்த்திக்ன்றவர், அவர் வந்து இவருக்கு பிஏவாவும் இருக்காப்புல, அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு. அப்ப இந்த 3 நபர்களை மீறி கரூருக்குள்ள எதுவுமே நடக்கிறது இல்லை. சரிங்களா? இவங்க தான் டாஸ்மார்க்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல, இந்த 10 ரூபாயை ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து கலெக்ட் பண்றது. அந்த கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை பூராமே கால்குலேட் பண்ணி கட்சியோட மாநில தலைமைக்கு அனுப்புறது. சேம் டைம் வந்து மாவட்ட தலைமைகளுக்கு எவ்வளவு பிரிச்சு அனுப்பணும்ன்ற அந்த பொசிஷன் படி பிரிச்சு அனுப்பி மாவட்ட செயலாளருக்கு போகும்ன்றீங்களா? மாவட்ட செயலாளர் உட்பட எல்லா பக்கமே அது தலைமையோட உத்தரவின் அடிப்படையில போய்கிட்டு இருக்கதா ஒரு புகார். இது பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறான்றது தமிழ்நாட்டுல தெரியாதவங்க யாருமே இருக்கு வாய்ப்பு.
சரிங்களா. அப்போ வந்துட்டு இங்க வந்து ஒரு முறைகேடு இருக்குன்றத வந்து ஈடிக்கு நம்ம சொல்லிதான் தெரியணும் அவசியம் இல்லை. சரிங்களா. ஸோ அதை போய் பார்க்குறாங்க. அதை போய் பார்க்க போகும்போது அங்க என்ன ஆவணங்கள் கிடைக்கும் அதோட சேர்த்து சென்னையில பார்த்தீங்கன்னா வந்து காசின்னு ஒரு நபர், அவர் ஏற்கனவே வந்துட்டு டிஎன்இபியில வந்துட்டு ஒரு முக்கியமான உயர் பொறுப்புல இருந்துட்டு வெளியில ஓய்வு பெற்று வந்தவர். அவரோட வீட்லயும் நடக்குது, அமலாக்கத்துறை சோதனை பண்றாங்க. இந்த 4 பேரோட வீடுகள்ல நடத்திய சோதனைகள்ல கணக்குல வராத கருப்பு பணம் ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. இல்ல கைப்பற்றிருக்காங்களா இல்ல அது இன்னும் வந்துட்டு ஈடி வந்து இப்பயும் சோதனை போய்கிட்டு இருக்கனால வந்துட்டு எதையுமே வந்து கணக்குல என்ன வெளியில கொடுக்கல. அவங்க எல்லாமே ஓவரால் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன கைப்பற்றுக்கோ எப்படி கைப்பற்றுக்கோன்றது. இது எல்லாமே நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கின்ற தகவல் லீக்கேஜ் தான். சரிங்களா. அந்த லீக்கேஜ் அடிப்படையில் நம்ம சொல்றோம். ஸோ அங்க எடுக்கிற அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றப்படுற ஆவணங்களின் வழியா என்ன தெரியுதுன்னா வந்துட்டு அந்த ஆவணங்களோட அடிப்படையில தான் டாஸ்மார்க் துறை இருக்குல்ல தமிழ்நாட்டில், அந்த தமிழகத்துறை, அந்த துறையில இருக்கிற அம்பத்தூர்ல இருக்கிற கோட்டை குடோன்ல, அம்பத்தூர் குடோன், அம்பத்தூர் குடோன்ல போய் சர்ச் பண்றாங்க. அங்க சர்ச் பண்ண போகும்போது என்ன தெரிய வருதுன்னா வந்து சரக்கு எவ்வளவு வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டாஸ்மார்க் துறைக்கு வந்துட்டு ஒரு விதி இருக்குது. அந்த விதி என்னன்னா வந்து நீங்க இப்போ தோராயமா பாத்தீங்கன்னா வந்து தமிழக அரசு நம்ம வந்து மது விற்பனை மட்டும் தான் பண்றோம், மது தயாரிக்கல. மது விற்பனைக்கு எங்கெங்க இருந்தாலும் நிறுவனத்துல இருந்து வாங்குறோம்னா தோராயமா வந்து ஒரு 25 நிறுவனங்கள்ல இருந்து இவங்க வந்து கொள்முதல் பண்றாங்க. அந்த 25 நிறுவனங்கள்ல இருந்து கொள்முதல் பண்ண போகும்போது இந்த மாசத்துக்கு, அதாவது வர்ற மாசத்துக்கு எப்படி நம்ம கொள்முதல் பண்ணணும்னா கடந்த 3 மாசங்கள்ல எவ்வளவோ ஆவரேஜா சேல்ஸ் ஆயிருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் சரக்கு. அந்த 3 மாச சேல்ஸ்ல 1 மாச சேல்ஸ் ஆவரேஜ் எடுத்து அந்த சேல்ஸ் அளவுக்கு தான் அடுத்த மாசத்துக்கு நீங்க வந்து கொள்முதலே பண்ணணும் அப்படின்ற ஒரு விதி. சேம் டைம் 3 இருக்கிற 25 நபர்கள் இருக்காங்களா, 25 கம்பெனிகள் இருக்குல்ல, 25 கம்பெனிகளையுமே வந்து கலந்து தான் நீங்க வாங்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இந்த விதியெல்லாம் வந்து ஓவர்லுக் பண்ணி என்ன பண்றதா வெளியில தெரிய வருது. அவங்களுக்கு அங்க குடோன்ல சர்ச் பண்ணல என்ன தெரிய வருதுன்னா ஒரு 3 நிறுவனங்கள்ல இருந்து மட்டும் ஒரு 60% சரக்குகள் கொள்முதல் பண்ணது தெரிய வருது. அந்த 3 கம்பெனி யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னு பார்த்தா, ஒண்ணு வந்து இன்னைக்கு மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர்கள், அவர்களோட அக்கார்டு டிஸ்டிலரி நிறுவனம். அதே போல பாத்தீங்கன்னா வந்துட்டு எஸ்என்ஜே ஜெயமுருகனுக்கு சொந்தமான எஸ்என்ஜே. அதே போல பாத்தீங்கன்னா வந்து வாசுதேவனுக்கு சொந்தமான கால்ஸ் நிறுவனம். இந்த 3 நிறுவனத்துல இருந்து மட்டுமே தோராயமா 60% சரக்குகள் வாங்குறாங்க. மொத்த கொள்முதல்ல 60% கொள்முதல் இந்த 3 கம்பெனில இருந்து மட்டும். மீதம் இருக்கிற 40% வந்து மிச்சம் இருக்கிற 22 கடைக்கு மேல கம்பெனி வாங்குறாங்க, கம்பெனிகள்ல இருந்து கொள்முதல் பண்றாங்க. அப்படி ஒரு கொள்முதலை பண்ணக்கூடாதுன்னு இப்ப நம்ம அந்த விதியை சொன்னோம். சரி, அப்படி ஒரு கொள்முதலை முதல்ல பண்ண முடியாது. அதுலயும் மீறி நீங்க அந்த 3 மாத ஆவரேஜுக்கு மேல நீங்க வந்து ஒரு கொள்முதல் வாங்கணும்னா அந்த மாசத்துல நீங்க அந்த கொள்முதல் பண்றதுக்கு தேவையான என்ன காரணம்னு சொல்லி நீங்க வந்து உங்களோட மேலிடத்துல வந்து கொடுத்து அவங்க வந்து பக்காவா அப்ரூவல் பண்ணா மட்டும்தான் வந்து கூடுதலாகவும் வாங்க முடியும். இந்த சமயத்துல இந்த 60% சரக்கு எப்படி நீங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு பார்க்கும் போது குடோன்ல இருக்கிற கணக்கில் எழுதப்பட்ட சரக்கை விட இருக்கிற சரக்கு கூட இருக்கு. எங்க இருக்கு கூட இருக்கு? குடோன்ல. அதாவது ஒரு உதாரணம், அதாவது கொள்முதல் பண்ண சரக்கை விட குடோன்ல அதிக சரக்கு இருக்குன்றீங்களா? ஆமா, அவங்களோட கணக்கு பிரகாரம் குடோன்ல எழுதப்பட்டிருக்க கணக்கு பிரகாரம் இருக்கிற சரக்குகளை விட கூடுதலா ஒரு 50% மேல கூடுதலா வந்து சரக்கு இருக்குது. அப்படின்னா என்னன்னா, இல்ல சார் நீங்க சொல்றது எப்படின்னா, இப்ப நிறுவனங்கள்ல அந்த 3 நிறுவனங்கள்ல தமிழ்நாடு அரசு கொள்முதல் பண்ண சரக்குகள் கணக்கு காட்டப்பட்டதை விட கூடுதலா 50% குடோன்ல இருக்குன்றீங்களா? அந்த குடோன்ல வாங்கியிருக்காங்க. அதை என்ன நான் தெளிவாக புரியுற மாதிரி சொல்றேன். என்னன்னா வந்துட்டு தோராயமா 1 கோடி பாட்டில் வாங்கினா 50 லட்சம் பாட்டில் வாங்கின மாதிரி இங்க கணக்குல இருக்குது. 50 லட்சம் பாட்டில் எக்ஸ்ட்ரா இருக்குது உள்ளுக்குள்ள குடோன்ல இருக்குது. சரிங்களா. இது சார்ந்து சரிங்களா. அடுத்து வந்து அந்த அமலாக்க இது டாஸ்மார்க் துறையோட ஹெட் ஆபீஸ்ல போய் அங்க போய் சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணும் போதுதான் அமலாக்கத்துறைக்கு ஒரு விஷயம் புரிய வருது, புலப்படுது. என்னன்னா
இவங்க இந்த 60% இந்த சரக்கு இவங்க எல்லாம் வாங்குறாங்கல்ல, இது என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது புலனாய்வு ஆகுதுன்னா, இந்த 3 நிறுவனங்கள் அல்லது மொத்தத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இவங்க சரக்கு கொள்முதல் பண்றாங்கல்ல, இந்த சரக்கு கொள்முதல் பண்ணும்போது 100 பாட்டில் வாங்கினா 50 பாட்டில் வாங்கினதா இங்க கணக்குல எழுதிடுறாங்க. சரிங்களா? கடைகள்ல இருந்து வியாபாரத்துக்கு என்னென்ன சரக்கு வேணும்னு சொல்லி இங்க குடோனுக்கு வரும்போது இவங்க இந்த 50 இது அதாவது பில் அன்பில்டா இருக்கும்ல, அதுக்கும் அதே ஸ்டிக்கரை ஒட்டி அவங்க அங்க கொடுத்துறாங்க, கடை கொடுத்துறாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு தோராயமா ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்பனை ஆகுதுன்னா அதுல 50% அல்லது 50 லட்சம் பாட்டிலுக்கு மட்டும்தான் அரசின் கணக்குல போகுது. இப்ப உதாரணம் சொல்லணும்னா ஒரு பாட்டில் வந்துட்டு இவங்க சார் இப்ப ஓகே 1 கோடி பாட்டில் விற்பனை செய்யப்படுது, இது நேரம் அரசு, இந்த பணம் வந்து நேரம் அரசு கஜனாக்கு தானே போகுது? அல்ல, அதுதான் விஷயம். 1 கோடி பாட்டில் நேரடியாக அரசு கஜனாக்கு போகல. என்ன நடக்குதுன்னா 1 கோடி பாட்டில் வியாபாரம் ஆகுது, ஆனா அரசின் கணக்குக்கு காட்டுறது பாத்தீங்கன்னா 50 லட்சம் பாட்டில் தான். ஓகே, ஒரு நாளைக்கு நம்ம சொல்றது எல்லாமே ஒரு ஆவரேஜ் கணக்கு தான். இல்ல இது பணத்தை எப்படி பிரிக்கிறாங்க சார்? இல்ல எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒரு எம்எல்எம் கான்செப்ட் மாதிரி இவங்க வந்து தனியாவே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சரிங்களா? அந்த அதாவது ஒரு மினி கவர்மெண்டே பின்னாடி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? உதாரணம் சொல்லணும்னா இப்ப ஒரு கம்பெனில இருந்து இப்ப ஜெகத்ரட்சகன் கம்பெனில இருந்து வாங்குறாங்களா, அந்த கம்பெனில இருந்து வாங்குற வந்துட்டு தோராயமா 20 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து மதுபான கடைகள்ல விற்கும் போது வந்துட்டு 140 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு விற்கிறாங்க. சரிங்களா? அப்ப 20 ரூபா எந்த கம்பெனி வித்துதோ அவங்களுக்கு அவங்களோட பணம் போயிடும். மீத இருக்கிற 120 ரூபா இருக்குல்ல, 120 ரூபா மாநில அரசுக்கு வரும்போது மாநில அரசு என்ன பண்ணும்னா அதற்கான வாட்டும், சரிங்களா, மத்திய அரசுக்கான கலால் வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு, சரிங்களா, மீதத்தை வந்து அரசோட கஜானாவுக்கு போயிடும். சரிங்களா? இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இது வரைக்கும். இப்ப ஒரு 50% பாட்டிலுக்கு 20 ரூபா ஓனருக்கு போயிருது. சரிங்களா? 2 வரியும் போக மீதம் அரசு கஜானாக்கு போகுது. இதே இது ஒரு 50%க்கு என்ன பாத்தீங்கன்னா அரசு கஜானாவுக்கு எந்த பணமும் போறது இல்ல, எந்த விதமான வரியும் கட்டுறது இல்ல, ஆனா வித்தவருக்கு மட்டும் 20 ரூபா போயிடும். வித்தவருக்கு 20 ரூபா போயிருது. இது கணக்கில் காட்டப்படாமல் ஒரு நாளைக்கு அப்ப வந்து இது வந்து வித்தவருக்குமே கருப்பு பணமா தானே போகுது? வித்தவருக்கும் அப்படித்தான் போகுது. ஜெகத்ரட்சகன் கம்பெனிக்குமே கருப்பு, அந்த கம்பெனிக்கும் கருப்பு பணமா தான் போகுது. இவர்கள் பதுக்குறதும் கருப்பு பணமா தான் அப்படிதான் போகுது. இல்ல அப்படி இப்ப வந்து அரசாங்கத்துக்கு போகாம அப்படி நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இப்ப வருஷத்துக்கு ஒரு 40,000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குது சார். இப்ப 2023-24 கணக்குல டாஸ்மாகோட மொத்த வியாபாரம் பாத்தீங்கன்னா 45,000 கோடி. அப்ப இதே 45,000 கோடி வந்து அரசு கஜானாக்கு போகாம அப்ப மொத்த வியாபாரம் ரொம்ப சரியா கேள்வி. மொத்த வியாபாரம் பாத்தீங்கன்னா 90,000 கோடி வியாபாரம் ஆயிருக்குன்னு 45,000 கோடி அரசு கஜனாக்கு வந்திருக்கு. மீத 45,000 கோடி எங்க சார் போயிருக்குன்றீங்க? மீது எங்க போயிருக்கும்னா வந்து இந்த ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்ப வந்து அமலாக்கத்துறை வந்து உள்ள இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. இதுல நம்ம அந்த ஒரு கண்டினியூட்டியோட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் புரியும். இது எப்படி அமலாக்கத்துறை இதை வந்து உள்ளுக்குள்ள வாராங்க செய்யறாங்க என்ன கணக்குன்றது ஒரு கண்டினியூட்டியோட நம்ம பார்த்தா தான் புரியும். அப்ப சரக்கு வந்து கொள்முதல்ல இவ்வளவு 50% வைக்கிறாங்கன்னு தெரியுது. இதுவுமே எப்படி இவங்ககிட்ட இருந்து டாக்குமெண்ட்ல இருந்து வருதுன்னா, இப்ப எஸ்என்ஜே நிறுவனம் இருந்து நிறைய சரக்கு வித்தாதான் அவருக்கு லாபம். அப்ப ஜெகத்ரட்சகனோட அகாடி நிறுவனத்துல வந்து அதிகமான சரக்கு போனாதான் அவர் நிறுவனத்துக்கு லாபம். அப்ப அந்த நிறுவனத்தோட சரக்குகளை கொஞ்சம் அதிகமா கொள்முதல் பண்றதுக்காக இதுக்கு டாஸ்மார்க் துறைக்கு ஒரு அதாவது 48 கோடி ரூபாய்ல நடக்கிறது ஒரு கேஸ்னுவாங்க. ஒரு கேஸுக்கு வந்துட்டு ஒரு கேஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்க அதிகமா எடுக்கணும்ன்றக்காண்டி இன்சென்டிவா கவர்மெண்ட்டுக்கு 75 ரூபா முதல்ல 100 ரூபா வரைக்கும் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்படி கடந்த ஒரு வருட 6 மாத காலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் கேஸ் வித்துருக்காங்க. 10 லட்சம் கேஸ் வித்து இந்த 10 லட்சம் கேஸுக்கும் ஒரு கேஸுக்கு 75 ரூபா முதல் 100 ரூபா மணிக்கு அங்க வந்து பணம் போயிருக்குது. அந்த பணம் அங்க வந்ததுக்கான கணக்கு இல்ல, ஆனா இங்க கொடுத்ததுக்கான கணக்கு ஜெகத்ரட்சகன் ஆபீஸ்ல இருக்கு. இப்படிதான் அவங்க மாட்டிக்கிறாங்க. புரியுதுங்களா? எப்படி இங்க மாட்டுறாங்கன்னா எங்க இந்த தில்லுமுள்ளு கணக்கு போறாம வெளியில வருது, இந்த மாதிரி தில்லுமுள்ளு கணக்கு போறாம வெளியில அப்படி அந்த கணக்குல வரும்போது அதுல எடுத்து பண்றாங்க. சேம் டைம் இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா மணிக்கு ஒரு நாளைக்கு தோராயமா அரசின் கணக்கு பிரகாரம் அவங்க கணக்கு காட்டுறது கூடாயே இந்த 45,000 கோடின்னு கணக்கு பண்ணா ஒரு நாளைக்கு 123 கோடி ரூபாய்க்கு
வியாபாரம் ஆகுறத அரசு கணக்காட்டுது. அரசு கணக்காட்டுது. அந்த அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தோராயமா 1 கோடி பாட்டில், 1 கோடி பாட்டிலுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா மணிக்குன்னா ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா, மாசத்துக்கு 30 கோடி, வருஷத்துக்கு 3600 கோடி. அப்போ ஒரு 3 விதமான ஸ்கேம், 3 விதமான வகையில இவங்க பூராமே பணத்தை ஊழல் பண்றாங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சுதான் வந்து இன்னைக்கு ஈடி வந்து இவ்வளவு பெரிய அளவுல அடுத்த கட்ட முயற்சியில போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அடுத்த கட்டத்துக்கு தான் கொண்டு போகும். இல்ல இது எப்படி சார் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னா, இப்ப டெல்லியில பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணது பாத்தீங்கன்னா மதுபான ஊழல் தான். ஆமா, ஒரு முதல்வரே கைது செய்யப்பட்டார். ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஞ்சாப் நினைக்கிறேன், பஞ்சாப்ல சத்தீஸ்கர்ல வந்து இதே மதுபான ஊழல்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களோட சொத்துக்கள் முடக்கப்பட்டது. அது மாதிரியா இது வந்து செந்தில் பாலாஜியை குறிவைத்து நடக்கப்படுகிறதா? இத முதல்வர் அந்த அந்த மொத்த திமுக வட்டாரங்களும் இதுல சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த ஊழல் நடைபெறத வந்து ஒரு எம்எல்எம் கம்பெனி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சரிங்களா, செந்தில் பாலாஜி வந்து ஜஸ்ட் மேனேஜர். ஓகே சார், சரிங்களா. அவருக்கு மேலேயும் கண்டிப்பா ஆள் இருக்காங்க. ஆமா, சரிங்களா. அவருக்கு கூடயும் பணிபுரிய ஆள் இருக்காங்க, அவருக்கு கீழேயும் ஆள் இருக்காங்க. நீங்க இதை எடுத்து புரிஞ்சவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு நம்ம அரசோட மதுபான கடைகள் பாத்தீங்கன்னா தோராம வந்து 4830 கடைகள் இருக்கு. 4830 கடைகள் இருக்கு. அப்ப இத்தனை கடைகள்ல இருந்தும் அந்த பாட்டில் 10 ரூபா வசூல் பண்ணணும். சரிங்களா, பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்ணணும். சேம் டைம் வந்து இவங்க கொடுக்குற சரக்குக்கு சரிங்களா இன்ன சரக்கு தான் அந்த கடையில விற்கணும்னு சொல்லி அந்த கடையோட நேரடி தொடர்புல இருக்கணும். அப்ப தோராயமா 4830 கடைகளுக்கு குறைஞ்சபட்சம் 2000 பேர்னாலும் இது சார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது நம்மளால வந்து உணர முடியுது. அப்ப இதுக்குள்ள அதுதான் முதல் இடத்துல நான் சொன்னேன், இது ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரியே செயல்படுது. எல்லா பணத்தை பூரா கலெக்ட் பண்றது, அந்த கலெக்ட் பண்ற பணத்தை எப்படி வந்து மேல தலைமைக்கு கொண்டு போறது, அந்த பணத்தை எப்படி வெளிநாடுகள்ல முதலீடு பண்றது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம அறிந்த வரைக்குமே வந்து அமலாக்கத்துறை வந்து அயல் நாடுகள்ல முதலீடா செய்யப்பட்ட பணம் எப்படி இங்க இருந்து வருது, அந்த பணத்துக்கான சோர்ஸ் எடுத்து பார்க்கும் போது இங்க டாஸ்மார்க் உள்ளதுன்னு சொல்லி உண்மையை சொல்லணும்னா அயல் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வர்ற பணமா, இந்தியாவில இருந்து வெளிநாடுகள்ல முதலீடு செய்யப்பட்ட பணம் எப்படி இவ்வளவு பெரிய பணம் வருது அப்படின்றதுக்கு அவங்க இப்ப பிஎம்எல்ஏ ஆக்ட்னுவாங்க. அதாவது வந்து இல்ல சார், இப்ப இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு செல்கிற பணம் திரும்ப இந்தியாவுக்கு தானே வருது. இந்தியாவுல வரல, எல்லாருமே அங்கங்க முதலீடு பண்ணி அந்தந்த நாடுகள்ல வந்து சொத்து சேர்க்கிறாங்களே தவிர அங்க இருந்து எந்த பைசா இங்க வர்றதுலாம் இல்ல. இப்ப தேர்தல் இது வந்து பதுக்கி வைக்கப்படுறது வந்து தேர்தல் செலவுக்காக பதுக்கி வைக்கப்படுறது. அங்கங்க முதலீடு செய்யறோம்ல, இது பூரா என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும் அனுப்பி அங்கங்க இருந்து கட்சிக்கு நிதியா வந்து சேரும் உள்ள கட்சிக்கு. அதாவது திமுக அவாலா பணம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அவாலா பணமாவும் வரும். சரிங்களா. சேம் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாமே இங்கேயும் பினாமி சொத்துக்களை வாங்கி வச்சு சரிங்களா இது எல்லாமே வந்து பணத்தை எல்லாமே வந்துட்டு கள்ளத்தனமாவும் தேர்தல் நேரத்துல கொண்டு வந்து உள்ள இறக்குறாங்க. சரிங்களா. இப்படி கொண்டு வந்து இந்த பணத்தை வச்சு இவங்க முழுக்க என்ன பண்றாங்கன்னா தேர்தல் சமயத்துல முறைகேடான வேலைகள் செய்யறதுக்கும் சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் செய்யறதுக்கும் சரிங்களா சேம் டைம் பாத்தீங்கன்னா வந்து வெளிநாடுகள்ல இந்த மாதிரியான முதலீடுகளை சேர்ந்து இன்னொரு 40-50 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துருவேன் அப்படின்ற கதை தான், வேற என்ன இதுல இல்ல சார். இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜியோட அந்த போக்குவரத்து துறை வழக்கு வந்து நிலுவையில இருக்கு. ஆமா, நீதிமன்றம் இப்ப நீங்க ஒத்தி வச்சிருக்குன்னு சொல்றீங்க. 14ஆம் தேதி இருக்கு. இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல திரும்ப செந்தில் பாலாஜி தொடர்பான இடங்கள்ல வந்து அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுது. இது தொடர்பாகவும் செந்தில் பாலாஜி மீது மீண்டும் வழக்கு பதிவப்படுமா அல்லது விசாரணைக்கு அழைக்கப்படுவாரா? இப்ப என்னடா வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் பெரும்பாலானவருக்கு தமிழகத்துல புரியாத ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஏற்கனவே போக்குவரத்து துறையில நடந்த ஊழலுக்காக நடக்கிற வழக்கோட எக்ஸ்டென்ஷன் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அது எக்ஸ்டென்ஷன்லாம் இல்ல. சரிங்களா, இது தனி வழக்காதான் இனி வரப்போகுது. சரிங்களா. இது அநேகமாக செந்தில் பாலாஜி, ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட இன்னும் சில அமைச்சர்களோட சேர்ந்து திமுகவோட முக்கிய புள்ளிகள் நிறைய பேர் மாற்றக்கூடிய அடுத்த ஒரு வழக்காதான் இது இருக்குது. சரிங்களா. அந்த வழக்கு வேற, இந்த வழக்கு வேற. ஏன்னா அதுல உள்ள ஊழல்ல அவரை விசாரிக்கும் போது அதுல உள்ள பிடிமானம், அந்த டாஸ்மார்க் நடந்த பிடிமானம் ஒண்ணு அமலாக்கத்துறை கிடைக்குது. 2வது வெளிநாடுகள்ல முறைகேடாக செய்யப்பட்ட முதலீடுகள் அதோட சோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. சேம் டைம் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா ஒரு 3 நிறுவனத்துல இருந்து மட்டுமே 60% சரக்கு விற்கிறாங்கன்னா
டிஎம்கே கட்சியில உள்ள முக்கிய புள்ளிகள் நிறைய பேர் வந்து சரக்கு ஆலைகள் வச்சிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா. சரக்கு ஆலைகள் வச்சிருக்காங்க. அவங்களுக்காண்டு இருக்கும்ல ஆமா, சரக்கு வந்து வாங்கலன்னு சொல்லி. இப்படியாப்பட்ட நபர்கள் கொடுத்த சோர்ஸும் அமலாக்கத்துறைக்கு இது வந்து சோர்ஸ் வந்து திமுகக்குள்ள இருந்து தான் திமுகக்குள்ள இருந்தா கம்பல்சரி வந்திருக்குது. அமலாக்கத்துறைக்கு போன சோர்ஸ் எல்லாம் அமலாக்கத்துறைக்கு போன சோர்ஸ்ல முக்கியமான சோர்ஸ் இங்க உள்ள திமுக நபர்கள் கொடுத்த புகார் தான். இல்ல, இதுல முக்கிய காரணம் என்னன்னா திமுக அமைச்சர்களுக்குமே, அதாவது மூத்த தலைவர்களுக்குமே செந்தில் பாலாஜி மீது அதிருப்தி இருந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான இலக்கா மின்சாரத்துறை மற்றும் டாஸ்மாக் ரெண்டுமே பாத்தீங்கன்னா முக்கியமான இலக்கா, அதாவது செல்வம் செழிக்கக்கூடிய இலக்கா வந்து செந்தில் பாலாஜி கையில இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா திமுகவினர் நீங்க சொன்னது பாரியம் மற்றவர்கள் கம்பெனில எல்லாம் சரக்கு கம்மியா எடுத்துட்டு இந்த 3 முக்கிய கம்பெனில மட்டும் அதிகமா சரக்கு எடுத்து அவங்களும் அதிருப்தியில இருக்காங்க. அப்ப திமுக மூத்த தலைவர்களுமே செந்தில் பாலாஜி மேல இருக்கிற கோபம் கண்டிப்பான முறையில அதுதான். அப்ப இவங்கதான் சோர்ஸ் வந்து அமலாக்கத்துறை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பான முறையில் அவங்க கொடுக்குற சோர்ஸ் எப்படினாலும் வந்துட்டாங்க. டிஎம்கே கட்சின்றது நாம் அறிஞ்சவர்களும் ஒரு 50-60 வருஷம் பாரம்பரியம் உள்ள கட்சி. ஒரு 60 வருஷத்துக்கு மேல பாரம்பரியம் உள்ள கட்சி. அங்க எவ்வளோ ஆளுமை உள்ள அல்லது எவ்வளவு நீண்ட காலமா பயணிக்கிற நிர்வாகிகள் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அடிபட்டு மிதிப்பட்டு கட்சியை வளர்த்து எவ்வளவு பேரு இப்பதான் மேலே ஏறி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வராங்க. அப்படி வந்திருக்க போகும்போது எங்க இருந்தோ வந்துட்டு பல கட்சி தாய் வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் சரிங்களா நேரடியா எடுத்தோடனே வந்து உள்ளுக்குள்ள வந்தோடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட நிறுத்தம். இவருக்கு மட்டும் முதலமைச்சரை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் தேவையில்லை. சரிங்களா? காரணம் என்னன்னா நம்ம இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த மாதிரியான பிராக்டிஸ் உள்ள அந்த ஊழல் பண்றதுல ஒரு பிராக்டிஸை கொண்டு வர கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஆடிட்டிங்க்கு மத்திய அரசோட இது இருக்குது. அங்க எல்லா கணக்கு வழக்கும் மாநில அரசுகளோட நிறுவனங்கள் துறைகள் அதோட கணக்கு வழக்குகள் எல்லாமே ஆண்டுதோறும் ஒப்படைக்கப்படும். அப்படி ஒப்படைக்கப்படுற அந்த கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. கடந்த சில ஆண்டுகளாகவே டாஸ்மார்க்ல இன்வாய்ஸ்ல உள்ள பிரச்சனைகள் வருது, கணக்கு வழக்கு டேலியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க வருஷம் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. வருஷம் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி. அப்ப அந்த அறிக்கையின் அடிப்படையிலே இங்க வந்து முறைகேடு நடக்குதுன்னு முதல்ல வந்து புலனாகுது. சரிங்களா? அப்ப இந்த டாஸ்மார்க்ல நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன், ஒரு ஆண்டுக்கு அரசு கொடுக்கப்பட்ட வெள்ளரிக்கையின் அடிப்படையில இப்போது வரைக்கும் வந்துட்டு ஆண்டுக்கு 45,000 கோடி சேல்ஸ். இப்ப அமலாக்கத்துறையோட விசாரணையில வெளியில லீக்கேஜ் ஆன விஷயம் தோராயமாக 50% மேல கணக்குல காட்டல. அப்படின்றப்ப என்னன்னா ஒரு ஆண்டுக்கு 45,000 கோடினா 90,000 கோடிக்கு விற்பனை ஆகி 45,000 கோடி கணக்குக்கு வருது. அப்ப 45,000 கோடிக்கு மேல கணக்குல காட்டல. ஒரு ஆண்டுக்கு 45,000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 4 வருஷம் ஆயிருச்சு டிஎம்கே ஆட்சிக்கு வந்து 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கும். தோராயமா 2 லட்சம் கோடி நெருங்கிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் உள்ள பெரிய ஸ்கேமா இப்ப வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த 2G ஸ்பெக்ட்ரம் 1,75,000 அவ்வளவுதான் 67,000 கோடி தான். சரிங்களா? அதையே இது ஓவர்டேக் பண்ணி போயிடுச்சு. 2G இது ஓவர்டேக் பண்ணி போய் கடந்த 4 வருஷத்துல அங்க போயிருச்சு. சரிங்களா? அப்ப இது எவ்வளவு பெரிய ஸ்கேமும் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல அது எப்படின்னா டிஎம்கேல உள்ள ஒரு முக்கிய நபர்கள் மட்டுமே ஷேர் பண்ணிட்டு சில அமைச்சர்களும் முக்கிய ஃபேமிலியும் சில முக்கிய நபர்கள் மட்டுமே ஷேர் பண்ணி இத்தனை 1000 கோடி லட்சம் கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்குன்னா அப்ப இது எப்பேற்பட்ட ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு அமலாக்கத்துறை அந்த ஏற்கனவே வந்து அங்க அந்த சிஏஜியோட ரிப்போர்ட் சரிங்களா சிஏஜியோட ரிப்போர்ட் சரிங்களா அந்த ரிப்போர்ட் இதோட அடிப்படையில இப்ப எடுத்த ரெக்கார்டோட அடிப்படையில இந்த விஷயம் தெரிய வருது. இப்ப இந்த ரெய்டு பண்றதுக்கு அமலாக்கத்துறைக்கு முதல்ல ரைட்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. அதான் இப்ப எப்படின்னா தமிழ்நாடு அரசு அலுவலகங்கள் சார் அதுல ஒரு மத்திய அரசு நிறுவனமான அமலாக்கத்துறை ரைடு பண்றதுக்கு அதிகாரம் இருக்கா சார்? மத்திய அரசோட நிறுவனங்களும் மத்திய அரசுக்கு கீழே கட்டுப்பட்டதான் மாநில அரசுன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா மத்திய அரசோட சட்டத்திட்டங்கள் வழிகாட்டல்கள் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு மாநில அரசு செயல்பட முடியும். சரிங்களா? அப்ப மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் அல்லது மத்திய அரசினுடைய ஏஜென்சிகள்
இங்க மாநிலத்துல ஒரு தவறு ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது ஒரு துறையிலேயோ இருப்பதாக பார்த்தால் அவங்க கண்டிப்பா வந்து விசாரணை செய்வதற்கான முழு அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசுக்கும் அதன் நிறுவனங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னொன்னு சார், இப்ப அமலாக்கத்துறைக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் மூலியமா ஒரு புகார் வருது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எடுப்புல வந்து கண்டிப்பா வந்து சோதனைக்கு வரமாட்டாங்க. அந்த புகாரின் அடிப்படையில பல தகவல்களை சேகரிச்சுட்டு தான் வந்து சோதனையை மேற்கொள்வாங்க. ஆனாலும் ஒரு எஃப்ஐஆரோ ஒரு வழக்கு பதிவு செய்யாமல் அமலாக்கத்துறை உடனே சோதனை பண்றதுக்கான அதிகாரம் இருக்கா சார்? பண்ண முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. இப்ப அமலாக்கத்துறையில வந்து தனிப்பட்ட நபர்கள் யாரும் வந்து புகார் அளிக்க முடியாது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா? அப்ப அமலாக்கத்துறை எப்ப வர முடியும்னா, ஏற்கனவே வந்துட்டு 1 கோடி ரூபாய்க்கு மேல எங்கெல்லாம் வந்து பண மோசடி நடந்திருக்கோ, சரிங்களா, அந்த இடத்துல எப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கோ அப்ப அவங்க வந்து அந்த பண மோசடி சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் அந்த அமலாக்கத்துறைக்கு இருக்குது. சரிங்களா? அந்த அமலாக்கத்துறை எந்த சட்டத்தோட அடிப்படையில இந்த விசாரணைகளை மேற்கொள்ளுதுன்னா, பண மோசடி தடுப்பு சட்டம் 2002 PMLA 2002 அந்த ஆக்ட்ல பார்ட் ஏல 30 சட்டங்கள்ல உள்ள குற்றங்களை வரையறுத்து தோராயமாக சரியாக 145 குற்றங்கள். இந்த 145 குற்றங்கள்ல ஏதோனும் ஒரு குற்றம் புரிந்திருந்தால் அமலாக்கத்துறை விசாரணை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறைக்கு ரைட்ஸ் அந்த சட்டம் கொடுத்துருக்கு. சரிங்களா? இந்த 145 குற்றங்கள்ல ஏதோ ஒண்ணு செய்யப்பட்டு அதுக்கு அந்த மாநிலத்தினுடைய டிவிஏசி, சரிங்களா, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம், சரிங்களா, ஒண்ணு அவங்க அல்லது மாநில காவல்துறை, நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் போலீஸ்னு வச்சுக்கல, தமிழ்நாடு போலீஸ் வச்சுக்கல, இவங்க ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கு, அந்த எஃப்ஐஆர்ல 1 கோடி ரூபாய்க்கு மேல மோசடி நடந்திருக்குன்றத ப்ரிடிகேட் அஃபென்ஸ் சொல்லுவாங்க. இதை வந்து கணிக்கப்பட்ட குற்றம் இருந்தால் மட்டும்தான் இந்த அமலாக்கத்துறை வந்து விசாரணைக்கு வர முடியும். சரிங்களா? இங்க விசாரணைக்கு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எஃப்ஐஆருக்கு அப்புறமா வந்து ECIR, சரிங்களா, என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், சரிங்களா, ECIRனு சொல்லி இவங்க ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி அதன் அடிப்படையில் அதில் விசாரணை பண்ணுவாங்க. இதுதான் வந்து வழக்கம். அப்ப தனியா ஒருத்தர் கொடுக்குற புகாரோட அடிப்படையில அமலாக்கத்துறை முதல்ல வராது. ஒண்ணு. சரிங்களா? ஏற்கனவே ஒரு புகார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருந்தால் அந்த புகாரை ஃபேஸ் பண்ணி தான் அமலாக்கத்துறை வரும். சரிங்களா? அப்படி ஏற்கனவே உள்ளதுல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படவில்லை அப்படின்னாலும் நேரடியாக பார்க்கக்கூடிய பண மோசடி ஏதாவது பெரிய அளவுல அந்த ஏஜென்சிக்கு தெரிஞ்சாலே அவங்க போய் நேரடியா போய் விற்பனை, 1 கோடி ரூபாய்க்கு மேல 1 கோடி ரூபாய்க்கு மேல, அது மட்டும் நாம்ஸ். சரிங்களா? 1 கோடி ரூபாய்க்கு மேல ஸ்கேம், எனி ஊழல், எனி பண மோசடி எது நடந்திருந்தாலும், மணி லாண்டரிங் எது நடந்திருந்தாலும் கம்பல்சரி வந்து அவங்களால வந்து உள்ள வர முடியும். அப்படித்தான் இந்த வழக்குல வராங்க. இப்ப இந்த வழக்குல வரும்போது இதுக்கு முன்னாடி வேற எஃப்ஐஆர் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க ஏற்கனவே ப்ரிடிகேட் அஃபென்ஸ்ன்னு அந்த 145ல 1 எது இனிமேல் இடி கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி 145(1)ல இப்ப வரையறுக்கப்பட்ட ஒரு குற்றம் இல்லைனாலும் அந்த சட்டத்தோட நோக்கமே பண மோசடி தான். பண மோசடின்னு ஒண்ணு டாஸ்மார்க்ல இருக்கா இல்லையான்னு ஸ்கூல் படிக்கிற பையனை கூப்பிட்டு கேட்டா கூட எல்லாருக்கும் தெரியும் டாஸ்மார்க்கை பொறுத்தவரை. அப்ப இடி இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு முழு அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குது. அது போக நாம் அறிந்த வகையில வந்துட்டு நம்மளோட டிவிஎஸ்சி தமிழ்நாடு ஊழல் மற்றும் லஞ்ச கண்காணிப்பு பிரிவு இருக்குல்ல, அந்த பிரிவு வந்து ஆல்ரெடி 35 கேசஸ் வந்து ஃபைல் பண்ணி பெண்டிங்ல வச்சிருக்கு. ஆனா இது அந்த லஞ்சம் டாஸ்மார்க் சம்பந்தமா மட்டும் ஒரு 35 கேஸ் திமுக ஆட்சியில as usual 35 கேஸ் பெண்டிங்ல இருக்குது. ஸோ இந்த கேஸையும் அவங்க வந்து எதிர்காலத்துல வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறமா தான் அமலாக்கத்துறை வர முடியும் அப்படின்னு சொல்ற விதி இந்த வழக்குக்கு செல்லுபடி ஆகாது. ஆக நம்ம செந்தில் பாலாஜியோட வழக்கை பொறுத்தவரையிலும் பழைய வழக்கு வேற, இப்ப இருக்க வழக்கு வேற. இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க ஜெகத் ரட்சகன் அவர்கள், இன்னும் சில அமைச்சர்கள் இதுல வந்து வழக்குல வருவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு ரொம்ப அதிகமா இருக்குது. இவங்க அமலாக்கத்துறை வந்து சீக்கிரமாவே அவங்களோட ரைடெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கொடுக்குற அறிக்கையோட அடிப்படையில
அடுத்து இவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்க நமக்கு மீண்டும் செந்தில் பாலாஜி கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏற்கனவே ஒரு அதாவது அமலாக்கத்துறையை பொறுத்தவரை வந்து கைது செய்யணும்னு அவசியம் கிடையாது. இல்ல இப்ப ஏற்கனவே அவங்க தானே இல்ல அமலாக்கத்துறையை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கணும். அமலாக்கத்துறை வேற, போலீஸ் வேற. சரிங்களா? அமலாக்கத்துறைக்கு கைது பண்ணும் அதிகாரம் நேரடியாக கிடையாது. எப்ப அமலாக்கத்துறைக்கு நீங்க ஒத்துழைக்க மறுக்கிறீங்களோ அப்ப அதால கைது பண்ண முடியும் அப்படின்றத சட்டம். இப்ப அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து விசாரணை கூப்பிட்டாங்க, சொன்ன டயத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போனாரு, விசாரணை அட்டன் பண்ணாரு. அங்க வந்து சில பணங்கள் சில சொத்துக்கள் வந்து அவருக்கு ஜப்தி பண்ணாங்க, அனுப்பிட்டாங்க, முடிஞ்சு வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கோட விசாரணையோட அடிப்படையில இறுதியில தீர்ப்பின் அடிப்படையில அடுத்த தீர்ப்பு வரும்னு வச்சுக்கலாம். விசாரணையோட அடிப்படையில் தீர்ப்பு வரும். அது பொன்முடி. இங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஆரம்பத்திலே வந்து கரூர் அங்க போய் விசாரணை பண்ண போகும்போது அவரும் அவரோட சார்ந்த நபர்களும் வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் இங்க கைது பண்றதுக்கான அவசியம் கிடையாதுன்றது இந்த சட்டப்படியான உள்ளது. சோ இன்னொரு தடவை அவர் வந்து இந்த மாதிரியான வேலையை செய்ய மாட்டாரு நம்ம நம்புறோம். இல்ல சார், அமலாக்கத்துறை இப்ப தக்க ஆதாரத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. செந்தில் பாலாஜி மோசடி நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் அமலாக்கத்துறை கையில் சிக்கும் பொழுது செந்தில் பாலாஜி கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? மத்திய அரசுக்கு செல்ல வேண்டிய கலால் வரின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வரி ஏய்ப்பு பண்றாங்க, அது சட்டப்படி குற்றம்ல. அப்ப சென்ட்ரல் ஏஜென்சி வரி ஏய்ப்பு பண்றதுக்காக அடுத்து வரும்ல. சரிங்களா? அப்ப அமலாக்கத்துறை அது விசாரிக்கிற விசாரணைக்காக வந்து கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது கொடுக்குற ரிப்போர்ட்டோட அடிப்படையில அவங்க எந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அந்த துறைகள்ல பதிவு செய்யப்படக்கூடிய எஃப்ஐஆரோட அடிப்படையில கைது செய்யப்பட வாய்ப்பு அதிகம். அப்ப ஏதோ ஒரு வகையில கைது செய்யப்படுவார்னு சொல்றீங்க? கைது செய்யப்படுவார். இப்ப டாஸ்மாக் வந்து ஜிஎஸ்டி கீழே கொண்டு வரல சார்? ஆமா, கொண்டு வரல. ஆமா. இதுக்கு காரணம் என்ன, ஏன் கொண்டு வரல? இல்ல டாஸ்மார்க்கை பொறுத்தவரைக்கும் அதாவது வந்து லிக்கரை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா வந்து அதுல கலக்கப்படுற ஒரு சர்டன் பர்சன்டேஜ், இப்ப ஒரு பீர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா அதுல வந்துட்டு ஒரு 4 to 6%. அதே போல சரக்கு வரல பாத்தீங்கன்னா வந்து நம்ம அறிஞ்ச வரல வந்துட்டு ஒரு 24% அந்த ரேஞ்சு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஆல்கஹால் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்கஹால் இந்த மதுபானங்கள்ல மட்டும் கிடையாது. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம குடிக்கிற காப் சிரப்ல இருந்து மெடிசன்ல இருந்து பல வகையில வந்து இது பயன்படுத்துறாங்க. இப்படி வரும்போது மக்கள் கிட்ட போகும்போது அதோட வேல்யூ கூடிரும் அப்படின்ற காரணத்துக்காக அரசு வந்து அதுல சில வாதங்கள் ஏற்பட்டதுனால வந்து லிக்கர் ஷாப்பை கொண்டு வரல. இப்ப லிக்கருக்கு அதாவது மதுக்கு டாஸ்மார்க்கை பொறுத்தவரையிலும் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும்னா என்ன சிக்கல்னா வந்துட்டு இந்தியாவுல பாராளுமன்றத்துல இருக்கிற மாநிலங்களவையில 3ல் 2 பங்கு ஒப்புதலும், மக்களவையில 3ல் 2 பங்கு ஒப்புதலும், சேம் டைம் தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் தமிழக சட்டசபையில வந்து 50% வாக்குகளும் ஒப்புதலும் வாங்கினா மட்டும்தான் வந்துட்டு இதை வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர முடியும். அதனால வந்து ஜிஎஸ்டிக்குள்ள இப்போ வரலும் இந்தியா முழுக்கவே வந்து மதுபானங்கள் வந்து அந்த ஜிஎஸ்டி ஆக்டுக்குள்ள வரல. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இவங்க விற்பனை செய்யற அந்த 140 ரூபா காஸ்ட்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த 140 ரூபா காஸ்ட்டுக்கு அவங்க இது வரைக்கும் வந்துட்டு அதுல என்ன டாக்ஸ் கட்டுறாங்கன்னா அவங்க வந்து வாட்டுன்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிறாங்க. வாட்டு சரிங்களா? இது ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி இருந்த வரி சிஸ்டம் தமிழ்நாட்டுக்கு தான் அந்த வாட்டு எடுத்துக்கிறாங்க. சேம் டைம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து மத்திய அரசு கலால் வரியாக செலுத்தப்படுகிறது. ஸோ இப்ப இந்த 2 வரி ஏய்ப்புமே இந்த ஊழல்ல நடந்திருக்கு. அப்ப இந்த வரி ஏய்ப்பும் ஒரு குற்றச்செயல் தான். ஸோ இதற்கான வழக்கும் வருங்காலத்தில் தொடரப்படும் நம்ம நம்புறோம். இப்ப பாத்தீங்கன்னா சார் 2022ஆம் ஆண்டு நம்ம தமிழகத்துக்கு நிதி அமைச்சராக இருந்த திரு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அப்பயே வந்துட்டு ஒரு அறிக்கை ஒரு பேப்பர் நியூஸ் ஒன்று கசிஞ்சிச்சு. அதுல அப்பயே அவர் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டாஸ்மார்க்ல விற்பனை ஆகிற தொகைக்கு நிகரான பணம் கணக்குல வராம கள்ளச்சந்தையில விற்பனை சுத்திக்கிட்டு இருக்குது. இதனால வந்து தமிழக அரசுக்கு பெரிய அளவுல வருவாய் இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த சுட்டிக்காட்டினதுக்காகத்தான் அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்த மாண்புமிகு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பதவி மாற்றப்பட்டு இன்னைக்கு அவர் எந்த துறையில இருக்காருன்னே தெரியாத அளவுக்கு மாற்றப்பட்டு அவர் வச்சிருக்காங்க. சரிங்களா? அன்னைக்கு கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு 20,000 கோடி 30,000 கோடின்னு சொல்லி அவர் பேசினாரு, வாய்ஸ் ஒன்று லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிதான் வெளியில பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உண்மை வந்து அந்த மேட்டர் இல்ல. இங்க நடந்துகிட்டு இருக்க ஊழல முத கண்டுபிடிச்சது அவருதான். எப்படா இவ்வளவு பெரிய காசு வந்துட்டு கணக்குக்கே வராம வெளியில போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி. சரிங்களா? அதான் அப்பயே வந்து தெரிஞ்சிருக்குது. சோ டாஸ்மார்க்ல ஊழல் நடக்குன்ற விஷயம் சில மேல்மட்ட நிர்வாகிகளுக்கு தெரியாத அளவுக்கு இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதான் இதுல பெரிய பியூட்டியே. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.